யூஎஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராணி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆர்க்கு தான் வர வேண்டியது மாறிடுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கேமுக்குள்ளே. எப்பயும் போல் டிஃபிகல்ட்டெல்லாம் ஈஸி. ரெக்கார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிப்போம். அதெல்லாம் ஆகுது. கேமுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இன்றைக்கி ஆர்க்கு தான் வந்திருக்க வேண்டியது. நம்ம பழைய சேனலில் பார்த்திங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால் தான் விளையாண்டுருந்தோம். ஆர்க் அல்டிமேட்டு தான் இப்போ விளையாடலான்னு பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் ஏற மாட்டேங்குது, டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆர்க் சர்வைவல்லே விளையாடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அது நாளைக்கு அடுத்த வீடியோ தான் வரும். ஸோ அதனால தான் இப்போ வீடியோ வர இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நானும் அதை அல்டிமேட் டவுன்லோட் பண்ணி பார்க்குற வர மாட்டேங்குது. கூடி ஆஹா இதை தட்டி விட்டேன்னா போயிடுவோம். ஏங்க இது போன தடவை இருந்த அதே இடத்துல இருக்குதுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு போனது கிராணி அப்போ எனக்கு தெரிஞ்சு இது போன தடவை விளையாண்டு அதே மேப் தான் நினைக்கிறேன். அதே இடத்துல தான் பேட்ரிக்கு இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே கட்டிங் பிளேயர் இருக்கும் இங்கே. ஆமாங்க அங்கேயே தான் இருக்குது. அப்போ ரைட்டு முடிச்சிடலாம். முக்கால்வாசி எங்கே இருக்குன்னு தெரியும் எனக்கு. இப்போ நேராக மேலே போய் இந்த பிளாங்கை எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா சொட்டை கிளவி வேறு துரத்துது. ஓடிடுவோம் நம்ம மேலே. இங்கே ஒரு ட்ரிக் இருக்குது. கரெக்டாக இங்கே சந்தில் போட்டோம்னா அந்த பிளாங்க் உடச்சிட்டு இந்த கிளவி வந்துடும். சரி பரவாயில்ல, முன்னாடியே விழுந்துருச்சு. இதுக்கு இந்த கிளவி வந்துடும். இங்கே ஒளிஞ்சுக்கலாம். பார்க்கல இல்லை ஐயாங்க அது தட்டி விட்டுருச்சுங்க. ஸோ தட்டி விடாமல் இருந்தால் கரெக்டாக அது உள்ளே வந்திருக்கும். ஸோ சரி வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். ஸோ ஆனால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்போர்ட்டே வர மாட்டேங்குது எதுவும். சரி நம்ம வெளியே கீழே போயிடலாம் டக்குன்னு. தட்டி விட்டேன். இப்போ கிளவி கீழே போகுது. இப்போ மறுக்காய் எடுத்து அந்த கேப்பில் உள்ள ஓட்டலாம். போட்டுடுறா. கரெக்டாக போடணும். சூப்பருங்க, உள்ளே விழுந்துச்சு கரெக்டாக. இப்போ இங்கே விழுந்துக்கலாம். கிளவி பார்த்தீங்கன்னா வரும். இப்போ வந்துருச்சு. இப்போ நேரம் அங்கே போகும். ஆஹா அது நம்மளை பார்த்துட்டு போகலங்க. ஐயோ இப்போ இந்த கிளவி போகாதே, இங்கேயே நின்றுக்குமே. சரி நம்ம என்ன கீழேயே போயிடுச்சுங்க. ஸோ நம்ம நேரம் கீழே போகலாம். நம்ம கிளவிக்கு கீழே போய் இந்த பேட்ரி எடுத்து பேட்ரியை மேலே போய் போட்டுடலாம். என்னங்கிறீங்க? இப்படி எதுக்கோ இப்படி இது எப்படியே ஆகாது. நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த சவுண்டுக்கு இந்த கிளவி வந்துச்சு. சரி அது அப்படி வர்றதுக்கு நம்ம சுற்றி மேலே போய் இந்த பேட்ரி மேலே போட்டுடலாம். திருட்டு நாட்டு கிளவி பாருங்க, திருட்டு கிளவி ட்ராப் வச்சுட்டு போயிடுச்சு. இங்கேயே என்னங்க இந்த ட்ராப்பை காணோம், அது டிசேபிள் ஆகிடுச்சு போல். கரெக்டாக சந்துக்குள்ளே ஓட்டு. அது எப்படி தான் இல்லைங்க, இத்தனோண்டு கேப்புக்குள்ளே தண்ணி பேட்ரியெல்லாம் போகுது. கட்டிங் டேஸ் கூட நேராக இப்படி வைக்காமல் வளைச்சி உள்ள சொல்லிடலாங்களாம். பேட்ரி எப்படி போச்சு முன்னாடி பார்க்கவே நேராக அந்த கிளவி அதை உடச்சி விடுவாருங்க. பாருங்க ரோலாயத்தை சொன்னல எப்படி உடச்சி விட்டு அந்த பிளாங்க் சவுண்டுக்கு அதுவே பார்க்கும். எப்படி நம்ம இங்கே தான் இருக்கோம், எப்படி இந்த மேக்ஸி பையன் உடச்சி விட்ருப்பான். இவன் அந்த சந்துக்குள்ளே தான் இருக்கான், எப்படி உடச்சிருப்பான் அந்த கிளவி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கீழே குதிச்சிடலாமா? இல்லைங்க போக மாட்டேங்குது அந்த கிளவி. போயிடுச்சுங்க. இப்போ பிளாங்க் எடுத்து போட்டு நம்ம போகலாம் அந்த சைடு. அப்படியே பொறுமையாக போயிடலாம். போன தடவை இங்கே தான் நம்ம விழுந்தோம். நமக்கு இந்த இடத்துக்கு ஏதோ கண்டம் இருக்குது போலங்க. போன தடவை நம்ம இங்கே தான் விழுந்தோம். ஆக்சுவலி இந்த கிராணி அங்கே தான் இருக்குது, நம்மளை பார்த்துருச்சு.
இல்லைங்க, அது அங்கே தாங்க நிற்குது. அப்படி நம்ம உள்ளே போயிடலாம். அந்த குருட்டு சொட்டை கிளவி பார்க்கல. ஆமாம், பார்க்கல. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன சேஃப் கீ தான் இருக்குது. சேஃப் கீயில் என்ன இருக்கும்? கார் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மெசேஜ் வர போட்டானுங்க, நாசமாக போனானுங்க. நேரம் காலம் தெரியாமத்தையும் மெசேஜ் அனுப்புவானுங்க. நல்ல வேலை அந்த நட்டத்தை இருந்ததுன்னா சொட்டை நம்மளை போட்டு தள்ளியிருக்கோம். ஏங்க அதுக்கு அந்த கண்ணு தெரியல ஒழுங்க, அந்த மியூசிக் கேட்க மாட்டேங்குது அதுக்கு. ஆக்சுவலி அந்த கிராணி பார்த்து ஒரு மியூசிக் போடுவாங்கள்ல, அந்த மியூசிக் போடல. இப்போ அது கண் தெரியல. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஓடிடலாம். தள்ளணும், சவுண்டுக்கு வரும், அதுக்குள்ளே நம்ம போயிடணும். ஐயோ, நமக்கும் இந்த இடத்துக்கு எதாவது கண்டம் இருந்துச்சா? என்னங்க தேவையில்லாமல் ஒரு டேவை வேஸ்ட் பண்ணிட்டேன் நானே. ஷிட், என்னங்க இது? ஸோ அது தேவையில்லாமல் நானே இப்படி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைமில் இருந்து இந்த மாதிரி கிராணி வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல உஷாராக தான் ஆடணும். நம்ம வேறு கீழே போய் சேஃப்கி எடுத்துடலாம். சேஃப்கி எடுத்துகிட்டு நம்ம இப்படியே போயிடலாம். வந்தாச்சு. போயிட்டு இதை ஓப்பன் பண்ணோம்னா கார் கீ இருக்கும். கார் கீயில் நம்ம டோர் எஸ்கேப் மெயினாக தேவையான ஒரு பொருள் இருக்கும். அதுதான் மாஸ்டர் கீ. மாஸ்டர் கீ எடுத்தாச்சு. டக்குன்னு மேலே போய் வந்துடலாம். மேலே ஏறலாமா? சொட்டை வந்ததுக்கப்புறம் துரத்தாத அந்த சைடு விட்டுட்டு ஓடிடலாம். சொட்டை சொட்டையில வந்துருச்சு, போகுது. நான் பாட்டு பாடிட்டு போகுது. சொட்டை சுந்தரன் எங்கே, மொட்டை மந்திரி எங்கே போயிட்டான்னு தெரியலையே. என் புருஷன் மந்திரி. மந்திரி வேறு பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்ட்டு போகும். திருப்பி கிளவிட்டா. மறுக்காட்டுறா, அப்போ மாட்டிக்கிட்டேன். இப்போதைக்கு சம்மந்தமே நான் மேலே வந்துடுறேன்னு கேட்டுறாதீங்க. எதுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டிங் பிளேயர் எடுக்க தான் வந்தேன். ஸோ போய் கட்டிங் பிளேயர் எடுத்துடலாம். கட்டிங் பிளேயர் எடுத்தாச்சு. இப்போ கிளவி வரும். இங்கே வந்துருச்சா? அதுக்குள்ளே டக்குன்னு போய் கீழே வச்சிடலாம். ஜஸ்ட் மிஸ்ஸிங்க, சரியான எஸ்கேப்பு. இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒயர் கட் பண்ணிச்சு. கீழே ஒயர் கட் பண்ணணும். ஒயர் கட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. சொட்டை கிளவி வரும் மணி சவுண்டுக்கு. நம்ம இப்படி போய் என்ன ஸ்பெஷல் கீழெல்லாம் தேவையில்லைங்க. கன் பாட்டு வேணால் இருக்கும். வந்துருச்சுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. தட்டி விட்டு நம்ம இப்படி கீழே நல்ல வேலை. அது சந்தில் சொட்டை அங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டு தெரிஞ்சிச்சு. இங்கே போய் இந்த கன் பேட் வச்சிடலாம். இன்னொரு கன் பேட் இங்கேயே தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கன் பேட்டு அது இந்த டெடி ரூமில் இருக்கும். ஸோ மன்னிச்சிருங்க, காக்கா வேறு சைடில் கத்திக்கிட்டு இருக்குது. கேட்டுக்குமான்னு தெரில, கேட்டு தான் மன்னிச்சிக்கோங்க. நேராக போய் அந்த டெடி ரூமில் இருக்கிற கன் பாட்டு எடுத்துருவோம். எனக்கு என்ன ஸ்பார்க் பிளக் தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு திறந்தன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. சொட்டை கிளவின்ச்சு வர சொல்லிட்டு நம்ம இந்த வழியாக ஓடிடலாம். இதையும் தட்டிட்டு போயிடலாம். தட்டி விட்டாச்சு. சொட்டை இப்போ தாங்க போகுது அந்த கிளவி. ட்ராப் எது வச்சுருக்கா? பரவாயில்ல, கிளவி திருந்திருச்சு போல. ட்ராப் வைக்கக்கூடாதுங்க. நம்ம டப்புன்னு கண்ணு கீழே போட்டுடலாம். அது வரும். எனக்கு தான் அந்த நொண்டி கிளவி பாதி தூரம் தான் போயிருக்கோம். எடுத்தாச்சு கண்ணை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வருமே. வருது போட்டு வகுத்துலேயே வாங்குச்சு புல்லட்டை. ஒரு 2.5 நிமிஷத்துக்கு அந்த கிளவி மேல் லோகத்தில் இருக்கும். நேராக
போயிட்டு இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து சீவருக்கு வேறு போகணும் நம்ம. ஏன்னா அங்கே தான் நமக்கு ஹேண்டு வீல் கிடைக்கும். அதாங்க அந்த கிணத்துல எடுக்கிறதுக்கு அது கிடைக்கும். அங்கே ஹேமர் எடுத்து ஹேமரை வச்சு இதை எடுக்கணும். இந்த பிளாங்கெல்லாம் பிடுங்கி விடணும். ஸோ இப்போ யார் எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டு நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. ஆக்சுவலி தெரியாமல் வந்துட்டேன். ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே போட்டு கோடு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கோடு இருந்துச்சு. கோடு வந்து 1. ஆக்சுவலி இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் வீடியோவில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த கோடு போடுற இடத்துல அதை நீங்களே போய் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வந்து நேராக புக் எடுத்துகிட்டு போய் கிளவிக்கிட்டு இருந்து இதே எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா போய் புக்கை வச்சிடலாம். புக்கை வச்சாச்சு. இப்போ அது வேறு ரொம்ப டைம் ஆகும். நின்று கேம்ஸ்கிட்ட கை நின்றுட்டு இருந்தீங்க. நான் தான் நின்றேன். எதுக்கு நின்றுன்னா அப்படியே அது வேறு டைம் ஆகும்ல, அது போய் நின்றுடலான்னு நின்றுட்டேன். என்னங்க இது? ஓ ஏதோ பக்குக்கு இதாகிடுச்சா? ஆஹா பக் ஆகிடுச்சுன்னா வச்சு போங்க. பக்கு மட்டும் ஆயிந்துருக்கூடாது. நம்ம நேரம் வெளியே கொண்டு போய் தள்ளி விட்டுலாமா? பக்கெல்லாம் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். இங்கே தள்ளி விட்டாச்சு. ஈஸியாக அது கொஞ்சம் டக்குன்னு வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். கீழே போய் ஏதாச்சும் பண்ணுவோம். சும்மா தானே இருக்கும். ஒரு ரவுண்ட் அடிப்போம் கீழே போய். சும்மா கீழே வந்தாச்சு. மறுக்க மேலே போயாச்சு. வந்துருச்சுங்க அது அதுக்குள்ளே. ஓடு 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 ஓடு. நீங்கள் தள்ளிட்டு போகுங்க. சவாரி ஆஞ்சலினா மேலே சவாரி. ஆஞ்சலினா சவாரி சவாரி ஆஞ்சலினா. சவாரி சவாரி ஆஞ்சலினா. ஆஞ்சலினா சவாரி. அங்கே வரங்க கிளவி எப்படி பார்க்குதுன்னு குருன்னு. சொட்ட இங்கே பார்த்தியா உன் பொண்ணு ஆஞ்சலினா மேலே சவாரி போயிட்டுருக்கேன். ஐயோ அது வேறு வருதே. நம்ம டேபிள் கடியில் போய் ஏஞ்சலினாவையும் சொட்டையும் கண்ணும் நோக்கியா விடுவோம். ஆஹா இது வேறு படுத்துடுச்சு அதுக்குள்ளே. சொட்டை வந்துடுச்சுங்க. சொட்டை என்ன அறிவு மீறே இல்லையா உனக்கு? உன் பொண்ணை போட்டு நீயே மிதிக்கிற. ஐயோ அதை சாய் போட்டுச்சு. எடுக்கலான்னு பார்த்தா அது எடுக்க மாட்டேங்குது. சொட்டை ஓட வந்து சரி ஓட சொட்டை. போயிடுச்சு. திருட்டு கிளவி போயிடுச்சுன்னு வெளியே வந்தோன்னா பேட்டோட தலையிலே ஓட்டுருக்கோம். திருட்டு வேலை பார்க்குது பார்த்தீங்களா? உஷாராக ஆடணும் இந்த கிளவிக்கிட்ட. போயிடுச்சு இப்போ வெளியே வந்தாச்சு. சாமி எடுத்தாச்சு. இப்போ கிளவி எங்கே இருக்குது? காணாமல் போயிடுச்சுங்க. அது அந்த ரூம்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நேராக கீழே போய் ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். வந்தாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம் நேராக. ஏன்னா அங்கே தான் பேட்லாக்கி இருக்கும். வந்தாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு ஓடி வழக்கம் போல் இதை தட்டி விட்டுலாம். தட்டி விட்டாச்சு. போயிடுச்சு அந்த கிளவி. அது எங்கே இருக்குது? அப்படி நேராக போயிருக்கும். இங்கே தான் இருக்கும். இங்கேயும் காணோம். அப்போ அது இந்த சைடுக்கு இது இருக்குங்க. நேராக போய் இப்போ இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டி அதை எடுத்துகிட்டு போயிடலாம். கழட்டுறா டக்குன்னு. பேட்லாக்கி எடுத்தாச்சுன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த கிளவி அங்கே தான் போயிட்டுருக்கு. அப்படி போயிடுச்சுது. நம்மளும் இப்போ அப்படி தான் போகணும். ஸோ அப்படி தான் போய் அந்த லிஃப்ட்டில் ஹேண்டில் வீல் எடுக்கணும்.
ஃபஸ்ட்டு மிதிட்டு கீழே ஓட்டு வந்துடலாம். அப்படி இங்கே போட்டு வந்துடலாம் நம்ம கீழே. ஏங்க ஐயோ இங்கே பாருங்க, நான் எப்படி ஏரில் தொங்கிட்டு இருக்கு. நல்ல வேலை ஏறவும் முடியலையே. ஏறிட்டேங்க. நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தோம், சொட்டை முடிச்சு விட்ருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே நானே கீழே விழுந்துட்டேன் தேவையில்லாமல். சிட் அங்கே தான் இருக்குது அந்த சொட்டை. இதை போட்டு நம்ம டப்புன்னு மேலே போய் போட்டு திறந்து விட்டுறலாம். என்னங்கிறீங்க? ஏறுறா மேலே ஏறுறா, டக்குன்னு ஏறுறா. வந்தாச்சு, போட்டு திறந்தாச்சு. அவ்வளோதாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக போய் மறுக்கா போய் அந்த ஹேண்ட் வீல் எட்டு வந்துடலாம். சீவருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஓகே, இப்போ நேராக கீழே போகணும். ஓடுறா ராசா, வேகமாக போகணும் மக்களே. ஸோ அந்த கொண்ட கிழவி எங்கே இருக்குன்னா அங்கே தாங்க இருக்குது. இப்போ நேராக ஓடிந்துருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். அப்படியே நேராக ஓடிந்துருக்கலாம். வந்து நின்றுக்கிட்டேன் அதுக்குள்ள. இங்கே தாங்க இருக்குது. இப்படி போகுது அது. அவ்வளோதாங்க. இதுதான் நல்ல வாய்ப்பு, ஓடிடலாம். ஓடுறா கைப்புள்ள, ஓடுறா. அது பார்க்கல நீயும். பார்த்துருச்சான்னு கேட்டிங்கன்னா பார்க்கல. நேராக போய் மேலே போய் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2 இல்லை. அருமை நண்பர்களே, ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, நான் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு தெரியும். நம்ம காலத்துக்கு அப்போ வந்து எப்பயுமே 2 இந்த மேப்பில் 2 தானே வருது. ஸோ 2 தான் இருக்கும். போய் 2 டப்புன்னு தொட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா அது இல்லை, அதில் பாம் தான் இருந்துச்சு. வீடியோ ரெக்கார்டு பண்ணி முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல தான் பார்க்குறேன், இங்கே இருந்துருக்குப்பா கோடுன்னு. சரியான பல்பு வாங்கிட்டோம். அப்புறம் என்ன, மறுக்கா நேராக சீவருக்குள்ளே போக வேண்டியதுதான்னு வேகமாக வந்து சீவருக்குள்ளே போகணுன்னு பார்த்தா மேலே கிளவி நம்ம கொடுக்கணும் பார்த்து பாய் கிளவின்னு அதுக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிவிட்டு கீழே சீவருக்குள்ளே வந்தாச்சு. சீவருக்குள்ளே வந்து மறுக்கா நேராக அந்த ஹேண்ட் வீல் எடுக்க போகலான்னு பார்த்தேன். அந்த கிளவி அங்கே இருக்குது. ஓடிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், போன தடவை இதே மாதிரி ஓடின்னு இருக்கணும். பட் தப்பு பண்ணிட்டேன். கிளவி துரத்திட்டு வருது. நீ ஆளை காணது 8 கால் கிளவி ஆளை காணும். நேராக கேட் ஓப்பன் பண்ணி ஒன்று ஹேண்டு வீலை எடுத்துட வேண்டியதுதான். டப்புன்னு ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு கீழே போய் அதுலேருந்து ஹேமர் எடுத்து பிளாங்க் ஓப்பன் பண்ணணும். வந்தாச்சு. அப்புறம் வந்து என்ன இவ்வளோ க்ளோஸ் வந்துச்சு. அது பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு ஓடிடும். இப்போல்லாம் இந்த கிளவியை பார்த்து நமக்கு பெருசாக பயமெல்லாம் இல்லை. வந்த புதுசில் தான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நேராக கீழே போயெல்லாம் நேராக கீழே ஓடி போய் வந்தாச்சு. கீழே வந்தாச்சு. எப்போயுமே நம்ம இந்த சைடு தள்ளணும், இப்படி தள்ளக்கூடாது. இப்படி தள்ளினா தான் அது நல்லா கரெக்டாக கீழே வந்து சவுண்டு வரும். சவுண்டு வராமல் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இப்படி தள்ளணும். நமக்கு சவுண்டு தேவைப்படுது. அப்போ தான் அந்த கிளவி இங்கே வரும். நம்ம டக்குன்னு போய் இந்த கிளவி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு இந்த கிணத்துலேருந்து ஹேமர் எடுத்துடலாம். சுற்றுவோம். சுற்றுது கண்ணால் சுற்றுது கண்ணால் கேமரா வந்துருச்சு. எட்ரா எடுத்தாச்சு. ஸோ டக்குன்னு போய் இந்த மணி அடிச்சு விடுவோம். கிளவி இங்கே வந்து நம்ம தாண்டி குச்சி ஓடிடலாம். ஓடுறோம். அங்கே வருது. பார்க்கல, நல்ல வேலை அது பார்த்துருச்சா. ஷிட் ஒன்றும் இல்லை. போய் பிளாங்க் எடுத்துகிட்டு பேட்லாக் இங்கே தான் இருக்குது. பிளாங்க் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னங்க எஸ்கேப் ஆக மாட்டேங்குது. ஆஹா, ஒரு அருமை. கடைசி நேரத்தில் எப்படி அடி வாங்கி சாகிறது என்கிட்ட தான் கேட்கணும். நல்ல கடைசி நேரம் எப்படிங்க அது, என்ன ஆச்சு, ஓப்பன் ஆக மாட்டேங்குது.
எதுனாலும் தெரில கடைசி நேரத்தில் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ டே 4 வந்து பார்த்து தான் ஆடணும். நம்ம எப்பயுமே டே 4 டே 5 தராமல் ஜெயிக்க மாட்டோம் போலங்க. ஒன்றுமே இல்லை, டக்குன்னு முடிச்சிடலாம். கீழே போகிறோம். எதுனாலேன்னு தெரியல ஆக்சுவலி. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் செகண்டாக தானே கொடுக்குறேன். கடைசிலேயே பாருங்க நான் ஒரு முட்டா வேலை பார்த்துருக்கேன். இது தெரியாமல் எவ்வளோ நேரம் ஆடிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க, ஆஹா மறுக்கா ட்ராப்பு அடி வாங்கியாதுரா கைப்புள்ள. ஓடுறோம். கிராணி எப்படி போனால் அப்படி வருது, அப்படி போனால் இப்படி வருது. இதை தட்டி விட்டு போயிடலாம். தட்டி விட்டு இதுன்ற கால்லே வருது. ஸோ இடையில மெசேஜ் வேறு வருது. மறுக்கா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இந்த சைடு வந்து பிளாங்க் இருக்குதுன்னு. அந்த பிளாங்கை எடுத்து போட்டு வரக்குள்ளே கிராணி வந்துருச்சு. எடுத்தாச்சு. இதை தட்டி விட்டு நேராக போய் மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு டோர் எஸ்கேப்பு முடிச்சிடலாம். அடுத்து சீவர் எஸ்கேப் தான், அது கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவேன். நீ அடுத்து வர ரெண்டுமே இதுவாக இருக்காது, ஹாரர் கேமே இருக்காது. யாருக்கும் மைண்ட் கிராஃப்ட் தான் வரும். ஸோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு. கிளவி வேறு பார்க்குது பேபான்னு. இதை எண்டு நோட்டுருவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு. உங்கள் நடிப்பது உங்கள் மேக்ஸ். கிளவி வந்து